எக் பொடி மாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். அதுக்கு தேவையான முட்டை எடுத்து பாயில் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 முட்டை எடுத்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கறி மசாலா, வீட்டு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாயில் பண்ண எக்கை தோலை உரித்து நடுவில் லைட்டாக கீரல் மாதிரி போட்டோம்னா எல்லோ தனியாக ஒயிட் தனியாக வந்துடும். அந்த ஒயிட்டை நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் மசாலாவில். அதுக்கப்புறம் எல்லோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சர்வ் பண்ணிங்க. அட்டகாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.